ஒரு காலத்துல இது வந்து மரண தீவு அப்படின்னு பேர் இருந்துச்சு அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணா பீரங்கி தான் இது. கட்டிங் ஸ்மால் பீசஸா வரத்தை அரைச்சு குழம்பு வச்சிருக்கிறேன். எல்லாம் காலையில எந்திரிக்கவே மாட்டான். வேற லெவல்ல இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க ரெண்டு பேரும் நீந்த போறோம். யாரு ஸ்பீடா நீந்தியான மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. பயங்கரமாடா போறோன்னு தெரியல ஏதோ. ஆனா சிங்கப்பூர்ல இப்படி ஒரு காடு மாதிரி இருக்குன்னு. வெல்கம் டு மை சேனல். இன்னும் எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா சிங்கப்பூரோட சொர்க்கம் அப்படின்னு சொல்றா செந்தோசா ஐலாண்டு தாங்க வந்திருக்கிறோம். சந்தோஷா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அமைதி அப்படின்னு அர்த்தமா? உண்மையில இங்க வந்தா சந்தோஷமா தான் இருப்போம், அது ஒண்ணு. ஆனா இந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கான். என்ன பேருன்னு தெரியுமா? மரண தீவு அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. மெயினாக இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் நம்ம போகும்போது சாப்பாடு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அதனால நாங்கள் மரவள்ளி கிழங்கு வாங்கி இறைச்சியும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து நைட்டே வாங்கிட்டோம். ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இறைச்சியை மட்டும் நைட்டே குழம்பு வச்சுட்டோம். கிழங்கு வந்து காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு. வரத்தை அரைச்சு குழம்பு வச்சிருக்கிறேன். எல்லாம் காலையில் எந்திரிக்கவே மாட்டான் எப்போ போகிறதுக்கு. அதனால நைட்டே குழம்பு வச்சாச்சு. காலையில் வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். செலவு மிச்சம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு மரவள்ளி கிழங்க வேக வச்சு வச்சுருந்தேன். குழம்பு ஆல்ரெடி நேற்றுக்கு நைட்டு வச்சது இருந்துச்சு. அதை நல்லா சூடு பண்ணி ரெண்டையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா பேப்பரில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் இந்த டப்பா எல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய தேவை கிடையாது. இங்கே எல்லாத்துக்கும் இதை தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கிளம்பியாச்சு, போகிறோம், கட்டி தூக்குறோம். சாப்பிட்றோமா? சாப்பிடா போகிறேன். கடல்ல ஒன்றும் இல்லை, ஐஸ்ல வண்டி இருக்கு. எங்க ரூம்ல இருந்து ஒரு 3/4 மணி நேரத்துல இங்க வந்துடலாங்க. இந்த இடத்துல இருந்து சந்தோஷம் போறதுக்கு நம்ம பஸ் வேணா எடுத்துக்கலாம். நாங்க இங்க இருந்து சரி நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடக்க ஆரம்பிச்சோம். நடந்தாலும் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளாடி நம்ம நடந்தே போயிடலாம். போகும்போது நல்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். இங்க இருந்து நம்ம 4 வழியா வந்து சந்தோஷம் ஐலாண்டுக்கு போகலாங்க. நடந்து போய்க்கலாம், பஸ்ல போய்க்கலாம், அப்படி இல்லைன்னா எல்ஆர்டி போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த கேபிள் கார் போயிட்டு இருக்கோம், அதுல கூட நம்ம போய்க்கலாம். நல்லா அழகா இருக்கு இந்த வியூவே. இப்ப நல்ல அழகா பாலம் போட்டிருக்காங்க, நம்ம நடந்து போறதுக்கு சூப்பரா இருக்கு. அதை பார்த்துட்டு போறதுக்கே நல்லா தாங்க இருக்கும். அப்படி நாங்க வந்த இடம் யூனிவர்சல் ஸ்டுடியோ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடங்க. தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு யூனிவர்சல் ஸ்டுடியோ தீம் பார்க் தாங்க இந்த இடம். சூப்பரா இருக்குங்க. இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல போட்டோ எடுத்ததெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இது வந்து வெளியே வச்சிருக்கிற அந்த ஒரு உருண்டை, உலக உருண்டை ஸ்டுடியோ வந்து உள்ளே இருக்கும். அது வந்து ஒரு நாள் வரைக்கும் ஆகும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. டிக்கெட் ரேட்டுமே வந்து நல்ல ரேட் வரும். ஒரு $70-80 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 5000-6000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு காசுக்கு. ரொம்ப நாள் பிளானு இதுக்குள்ள ஒரு நாள் போகணும் அப்படின்னு யூனிவர்சல் ஸ்டுடியோ. இதுக்குள்ளாடி வந்து நிறைய ரைடு நடந்துட்டு இருக்கான். எப்போ போறோம்மா? இந்த வருஷத்துக்குள்ள போறோம். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாடி நாங்கள் ஒரு நாள் போறோம். ஒரு நாள் 10 வழி வச்சு நம்ம இதுக்காகவே சேர்த்து வச்சுக்கிட்டு டிக்கெட் எடுத்துட்டு போறோம். கொஞ்சம் ரேட் அதிகம். அங்கேருந்து நிறைய நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஃபுல்லாகவே நடந்து போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ தாங்க வீடியோ எடுக்க முடியும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே. இந்த வாட்டி நல்ல கலர்ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒன்று தான் மிஸ்ஸிங். என்னடா இங்கே ஒரு சிங்கம் இருந்து சிங்கத்தை காணல. இங்கே வந்து சந்தோஷோட பெரிய அடையாளமாக ஒரு பெரிய சிங்கம் வச்சுருந்தாங்க. சிங்கத்தோட சிலை, சிங்கம் கிடையாது, சிங்கத்தோட சிலை காணல. அப்படியே கேபிள் காரு இந்த ரூட்டு தான் போகும். 2-3 இடத்துல நிப்பாட்டி போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு இடத்துல டிக்கெட் எடுத்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஏறி இறங்கினாலும் வந்து ஃப்ரீ தான், அந்த மாதிரி தான் இருக்கும். கேபிள் கார் எல்லாம் ஃப்ரீயாகவே போயிட்டு இருக்குங்க, ஆளே இல்லை. இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? கம்மியான ரேட்ல கொடுத்து எல்லாரும் நாங்கள் எல்லாம் போயிருப்போம். ஏய் மயிலு, டேய் எங்கடா இருக்க? ஏன் என்ன வேணாம்? எங்க இருக்கு? போங்கடா நீங்களும். பைசா செலவு இல்லாம எப்படி சுத்தலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதுதான். அங்கங்கே இந்த மாதிரி தண்ணி எடுக்க வச்சிருப்பேன். ஒரு சின்ன பாட்டில் வச்சியானா அடிப்பொலி தண்ணி கிட்டான். இந்த இடத்துல எல்லாம் முன்னாடி வந்து வேற மாதிரி எல்லாம் நிறைய டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் எல்லாம் புதுசா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. நல்லா இருக்கு. போட்டோஸ் எல்லாம் எடுத்தா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. கடல் எங்கன்னு கேட்டா தான் இருக்கு கடல். பாருங்க கடல். ஆனா வெயில் சரியான வெயிலுங்க, நிஜமா பயங்கரமான வெயில். எவ்வளோ நேரம்டா குளிக்கணும் கடல்ல? ஒரு 2-3 மணி நேரமாவது கடலுக்குள்ள கடந்தாதான் இந்த வெயிலுக்கு செட் ஆகும். கடலை தான் தேடிட்டு இருக்கோம். ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி கடலுக்கு வந்தாச்சு. வாங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. கடல்ல எங்க அலை அடிச்சுட்டு காட்டுறேன். அலை அடிச்சதால
சிங்கப்பூர் கடல்லையும் அலை அடிக்கும். வா. யாரெல்லாம் குளிச்சு வர்றது கை வைக்குங்க. என்ன காணவே இல்லை. என்ன உனக்கு அடி கேமரா வாங்கி தனியா பிடிச்ச முடியுமா பைத்தியம்? குளிக்க போறோம். இந்த வெயிலுக்கு செமையா இருக்குங்க. தண்ணி வேற லெவல்ங்க. போங்க. எப்படி தெரியல. கடலை பார்த்த உடனே நாங்களும் குழந்தைகள மாதிரி ஆகிட்டோங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அந்த அடிக்கிற வெயிலுக்கு கடல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த கடலில் வந்து எப்படின்னா அந்த மழை டைமை விட ரொம்ப வெயிலாக இருக்கிற டைம் தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து எல்லா பீச்சுக்குமே போயிருந்தோம். நான் அந்த வீடியோலாம் அதில் வரும் கடைசியாக. ஆனால் இந்த பீச் தாங்க சூப்பர் பீச். பெஸ்ட்டு சிலோசா பீச் தாங்க. எழும்ப முடியல. நீந்த போறோம். யாரு ஸ்பீடா நீந்தி அனுப்பிட்டு ஓ நல்லபடியா குளிச்சாச்சு. இனி என்ன பண்ண போறோம்? இனி குளிக்கதான் போறோம். இந்த பக்கம் நல்ல தண்ணி வச்சிருப்பாங்க. போய் குளிச்சு நல்லபடியா கடல்ல குளிச்சு கரையிலையும் குளிச்சாச்சு. இனி என்ன பண்ண போறோம்? சாப்பிட போறோம். பக்கத்திலே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே இந்த மாதிரி 2-3 இடத்துல கட்டி விட்டுருப்பாங்க. நல்லா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் டயர்டுக்கு. அந்த இடத்த பார்த்தோன்னே உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். Don't look at the past, no, we're not going that way. Oh, now make it last, make it last to the break of day. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னா தூங்கி பழகிடுச்சு. கொஞ்சம் நேரம் தூங்க போகிறோம். நல்லா பீச் ஓரத்தில் காற்று ஓட்டத்தில் தூங்கிட்டு அப்புறமா கண்டினியூ. பாய், குட் நைட். பாய் தானே போகணும். முன்னாடி எல்லாம் ஊரில் எப்படின்னா எல்லாரோட தலையிலும் அதிகம் இருக்கிறதே இந்த கனகாம்பரம் பூ தாங்க. ஆனால் இப்போ யாரும் இது வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லாம் அந்த பிச்சி முல்லை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏதாவது விசேஷம்னா மட்டும்தான் காசு கொடுத்து வாங்குவாங்க. இப்போ எல்லாம் ஊரில் பார்க்குறதே ரொம்ப ரேராகிடுச்சுங்க. பார்த்தோன்னா ஒரு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இடம் இந்த இடம் தாங்க. நாங்கள் நிறைய வாட்டி சந்தோஷம் வந்திருக்கிறேன். ஆனால் வாட்டி தான் இந்த இடத்துக்கு உள்ளால வந்திருக்கிறோம். இது வரைக்கும் வந்துட்டு நாங்கள் திரும்ப போயிடுவோம். இங்கேருந்து அந்த சிலோசா பீச்சில் இருந்தே ஒரு என்ன சொல்கிறது ஹைவே பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. சந்தோஷங்கிறது வெறும் ஐலாண்டு மட்டும் கிடையாதுங்க. அவங்களோட 2ஆம் உலக போர் யுத்தத்துக்கு யூஸ் பண்ணது. நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு காலத்தில் இது வந்து மரண தீவு அப்படின்னு பேர் இருந்துச்சு அப்படின்னு. பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணால் பீரங்கி தான் இது. அதாவது 10 to 12 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஃபயர் பண்ணுற பீரங்கி. நல்லா இருக்குல்ல? வேற லெவலில் இருக்குது. ₹1 செலவு பண்ணாமல் சிங்கப்பூரோட வரலாறை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் விடுவோமா? நாங்கள் அப்படியே ஃபுல் ரவுண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கறதுக்கும் அதை பற்றி படிக்கிறதுக்கும் அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சுங்க. இது வந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டதுங்க. சிங்கப்பூரோட கடற்கரையை வந்து பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்ட பல இடங்கள்லாம் இன்னைக்கு சிதையாமல் அப்படியே இருக்கிற ஒரு இடம் தாங்க இந்த இடம். 2ஆம் உலகப் போர் டைமில் ஜப்பானியர்கள் வந்து சிங்கப்பூரை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஒரு இடம் தாங்க இந்த இடம். இங்கே இருந்துட்டு தான் தாக்குனதா வந்து சொல்லப்படுறது. இங்கே இன்னுமே வந்து அந்த சுரங்க பாதைகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த வீரர்கள் எல்லாம் ஒளிஞ்சிருந்த இடம், அந்த துப்பாக்கிகள், அந்த பீரங்கிகள் எப்படி அவங்க யுத்தம் பண்ணாங்க எல்லாமே அப்படியே லைவாக வச்சுருக்காங்க. சும்மா ஏதோ செட்டப்புக்காக கிடையாது. அந்த பொம்மைகள் மட்டும்தான், ஆளுங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. மற்ற மாதிரி அந்த மிஷினரிஸ் எல்லாமே புதுசாக இருக்குது. எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தாங்க. Ready? You don't get it twice. Fire! பேடியா வேற இருக்கு. தனியா இருக்கேன் ஒருத்தன். இங்கே நடந்த போரினாலேயும் அதே மாதிரி மர்மமான நோய்களாலேயும் நிறைய பேர் இறந்ததுனால இந்த இடத்த வந்து மரணத்தீவு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1972 அப்புறமா சந்தோஷான பேரை மாற்றி இப்படி ஒரு செமையான வேற லெவலில் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காங்க. இன்றைக்கி சிங்கப்பூரோட நம்பர் 1 டூரிஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தோஷா ஐலாண்டு தாங்க. வெளியில் நல்ல வெயில், ஆனால் உள்ள வந்து குளு குளுன்னு ஏசி இருக்குது. சுகமாக இருக்குது.
பாத்தியா நம்ம புலி எவ்வளவு பெரிய புளிய மரம் கால் நிக்குதா. எங்க போறோன்னு தெரியல ஏதோ. ஆனா சிங்கப்பூர்ல இப்படி ஒரு காடு மாதிரி இருக்குன்னு எல்லாம் தெரியவே இல்லை உண்மையிலே. நாங்களும் நடந்து இருக்கேன், வெளியில வர முடியல. இந்த வழிமரச்சாணி தேடி வந்தீங்க, வழிமரச்சான் வந்து கூட்டிட்டு போகுது. இவனும் போய் திரும்ப வரணுமா? ஒரு வழியா வெளியே வந்து சேர்ந்தாச்சு. என்னது இல்லைன்னா 2 பீச் இருக்கு. நடந்து டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம பஸ்ல போறோம். அதுக்கு பேர் என்ன? ஷட்டில் பஸ். ஃபாலோ மீ. ஒரு வழியா அங்கே இருந்து நடந்து ரொம்ப டயர்டாயிருச்சுங்க. இதுக்கு மேலே இன்னும் 2 பீச் இருக்குது, நடக்க முடியாது. இந்த மாதிரி ஷட்டில் பஸ் நிறைய உள்ளே போயிட்டே இருக்குங்க. அந்த பஸ்ஸில் ஏறி இது எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அப்படி ஏறி அடுத்த பீச்சுக்கு போயிட்டாங்க. இதுதாங்க 2வது பீச்சு, பலவான் பீச்சு. பக்கத்துலேயே இருக்குது 3. அதாவது அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2-3 இடத்துலையா பீச் வச்சுருக்காங்க, தனித்தனியாக பிரித்து விட்டுருக்காங்க. அங்கே சிலோசால மெயின் பீச்சு. சிலோசால கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லோரும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தனிமையை விரும்புகிறவங்க, ரொம்ப க்ரௌடு இல்லாமல் இருக்கிறவங்க, விளையாடுறவங்க, அந்த மாதிரி இவங்க எல்லாம் இந்த பக்கமாக வந்துடுவாங்க. இந்த பீச்சுமே சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த சிலோசாவில் இருந்த அந்த பீச்சோட அந்த ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. நல்லா அலையெல்லாம் அடிச்சு நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலு இந்த கயிறு பாலம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஐயா வேற லெவல் ஃபீலுங்க அதில் ஏறும்போதெல்லாம். பயங்கரமாடா. ஆளு மதி ஆளு. இந்த பாலத்தில் ஏறி நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா அங்கே 2 இந்த கோபுரம் மாதிரி 2 கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம அதில் ஏறி அந்த பீச்சோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த பீச் வந்துட்டோம். அப்படியே நடந்தோன்னே அடுத்த பீச் வந்துட்டோம், தஞ்சாவூர் பீச்சு. இந்த பீச் வரும்போதே சாயங்காலம் 6:30 மணி பக்கத்தில் ஆயிடுச்சு. சரி ஓகே, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சூரியன் மறைய போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி இங்கேயே உட்காந்து சூரியன் மறையதை கூட வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு வீடியோ எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் வரைய போகுது, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வேற லெவல் ஃபீலுங்க. பீச்சுக்கு வந்தீங்கன்னா மறக்காம இதை பார்த்துட்டு போங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பியாச்சு. டாட்டா பாய் பாய். டாட்டா பாய் பாய்.